வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் XAMR அஃபிஷியல். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் என்றால், சர்வீஸ் ப்ரியாரிட்டி கேட்டகரி 1லிருந்து 6 வரைக்கும். இந்த சர்வீஸ் ப்ரியாரிட்டின்னு சொல்றது கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு மட்டும் இல்லை மக்களே, காமனான உங்களுக்கும் இது முக்கியமான விஷயம்தான். நீங்க சூஸ் பண்ணும்போது தவறான ப்ரியாரிட்டி கேட்டகரியை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிவிடும். ஸோ அதனால தெளிவாக பாருங்க இந்த பதிவை. இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எத்தனை சர்வீஸ் கேட்டகரி இருக்கு, அந்த கேட்டகரிக்குள்ள யார் அப்ளை பண்ணலாம், சர்வீஸ் கேட்டகரி 1ல யார் வருவா, சர்வீஸ் கேட்டகரி 2ல யார் வருவா, 3ல யார் வருவா, 4ல யார் வருவா, 5ல யார் வருவா, 6ல யார் வருவா, இந்த அனைத்து டீட்டெயிலையும் நம்ம பார்க்க போறோம். இந்த கேட்டகரிலாம் எப்படி சேஞ்ச் ஆகும், ஒவ்வொரு கேவிக்கு ஏற்றாற் போல எப்படி சேஞ்ச் ஆகும், இதை ஃபுல்லா இந்த பதிவில் பார்க்க போறோம். யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிய வேண்டிய விஷயம் புரியாம போயிடும். ஓகே மக்களே, பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா, அஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான், புதிதாக யாராவது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே மக்களே, நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். மக்களே, நீங்கள் சர்வீஸ் கேட்டகரியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டகரியை சூஸ் பண்ணுற முறை சொல்லிடுறேன் எப்படின்னு. நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும் போது உங்களுடைய ஸ்கூலை தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க. தேர்ந்தெடுக்கும் போது அப்பதான் இந்த ஆப்ஷன் வரும், சூஸ் சர்வீஸ் ப்ரியாரிட்டி கேட்டகரின்னு சொல்ற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் வந்தவுடனே இதில் சைடில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினா தான் உங்களுக்கு கேட்டகரிஸ்லாம் ஓப்பன் ஆகும். ஓகே மக்களே, அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணோடனே இந்த ஆப்ஷனில் இப்படி தான் வரும். சரிங்களா மக்களே, இந்த கேட்டகரி 1ல் உள்ளவங்க, அடுத்து 2வது கேட்டகரி 2ல் உள்ளவங்க, 3வது கேட்டகரி 3ல் உள்ளவங்க, 4வது கேட்டகரி 4ல் உள்ளவங்க, கேட்டகரி 5ல் உள்ளவங்க, இப்படி தான் வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கேட்டகரி வரும். இந்த கேட்டகரியில் சம்டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரத்தில் 5க்கு அடுத்து 6ம் வரும். அது எப்படின்னா, சில கேந்திரிய வித்யாலயாவை பொறுத்து இது மாறுபடும். அதாவது கேந்திரிய வித்யாலயா ப்ரொஜெக்ட் செக்டரில் வந்தால், அல்லது கேந்திரிய வித்யாலயா IHL செக்டரில் வந்தால், இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் லேர்னிங் செக்டர் கேவியில் வந்தால் இந்த 6வது ஆப்ஷன் வரும். சரிங்களா? 6வது ஆப்ஷன் வரும். இந்த 6வதுல தான் காமன் மேனான ப்ரைவேட் ஜாப்பில் உள்ளவங்க, ஐடியில் உள்ளவங்க, யார் வேலை இல்லாமல் இருக்கீங்களோ, ஃபார்மராக இருக்கீங்க, அக்ரிகல்ச்சராக இருக்கீங்க, கூலி தொழிலாளியாக இருக்காங்க, அவங்க ஃபுல்லாக 6வது தான் சூஸ் பண்ண வேண்டியது வரும். நார்மல் மற்ற 2 கேவியில், அதாவது சிவில் செக்டர் கேவிலையும், அடுத்து டிஃபென்ஸ் செக்டர் கேவிலையும் நீங்கள் 5வது இடத்துல தான் இருப்பீங்க. இதில் பாருங்க மக்களே, ஃபர்ஸ்ட் கேட்டகரி 1ல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சில்ட்ரன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பரபிள் அண்ட் நான் டிரான்ஸ்பரபிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் அண்ட் ஆஃபீஷியல் who comes on department on transfer to India or initiate by the government of India. அதாவது பர்மனன்ட் ஸ்டாஃப் யார் வராங்களோ சென்ட்ரல் கவர்மெண்ட். அடுத்து சில்ட்ரன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பரபிள் அண்ட் நான் டிரான்ஸ்பரபிள் எம்ப்ளாயிஸ் ஆஃப் அட்டானமஸ் பாடிஸ் PSU, அவங்க தான் வருவாங்க. அடுத்து பாருங்க, இது ஸ்டேட் கவர்மெண்ட். இது சில்ட்ரன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பரபிள் அண்ட் நான் டிரான்ஸ்பரபிள் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய். 4வது பாருங்க, சில்ட்ரன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பரபிள் அண்ட் நான் டிரான்ஸ்பரபிள் எம்ப்ளாய் ஆஃப் அட்டானமஸ் பாடி PSU கவர்மெண்ட்ஸ். சரிங்களா? கவர்மெண்ட் செக்டரில் உள்ளவங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் செக்டரில் உள்ளவங்க. அடுத்து சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் எனி அதர் கேட்டகரி, மற்ற அனைத்து வேற எல்லா கேட்டகரியும், இன்க்ளூட் த சில்ட்ரன் ஆஃப் ஃபாரின் நேஷனல் who have foreign national would be considered only in case there is no Indian nationalites. சரிங்களா? ஸோ இந்த கேட்டகரியில் உள்ளவங்க தான் ப்ரைவேட் ஜாப்ல உள்ளவங்க, அவர்கள் வருவார்கள். சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 5 பார்த்துட்டீங்க. அடுத்து எப்படி மாறும் அதை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அடுத்து மக்களே பாருங்க, இந்த சர்வீஸ் ப்ரியாரிட்டி கேட்டகரியில் சொன்னேன்ல, டோட்டலாக சர்வீஸ் ப்ரியாரிட்டி கேட்டகரியிலே சொல்கிறேன். நான் கேவி டிஃபைன் பண்ணியிருந்தேன். ஒன்று டிஃபென்ஸ் பர்சனலுக்காக உள்ள கேவி, டிஃபென்ஸ் கேவி. சரிங்களா? இதில் டிஃபென்ஸ் இருக்குல்ல, அதனுடைய நிலப்பரப்பில் இல்லைன்னா அதனுடைய ஆர்கனைசேஷனில் மிலிட்ரி ஆஃபீஸு, பேராமிலிட்ரி ஆஃபீஸர்ஸு, அவங்களுடைய ஸ்டாஃப் இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸு, அது பக்கத்தில் இல்லை அதனுடைய பக்கத்திலேயே கட்டியிருந்தாங்கன்னா அந்த கேவி தான் டிஃபென்ஸ் செக்டர் கேவி. அடுத்து சிவில் பர்சனல் சென்ட்ரல் கேவி அப்படின்னு சொல்லியிருக்கு. சென்ட்ரலுக்கு சொந்தமான சிவில் டிபார்ட்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் டிபார்ட்மெண்ட், இது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் லொக்கேஷனில் கட்டப்பட்ட கேவி. இது நான் டிஃபென்ஸ் ஏரியா. சரிங்களா?
சைட்டட் இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸஸ் அதில் வந்து கட்டப்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி கேவி வந்து சிவில் செக்டர் கேவி. பாருங்க மக்களே, அடுத்து வந்து பாருங்க, அடுத்து வந்து ப்ரொஜெக்ட் செக்டர் கேவி, அப்புறம் ஐஎச்எல் கேவி. இதில் ப்ரொஜெக்டர் செக்டர் கேவி எங்கே இருக்குது பாருங்க. ப்ரொஜெக்ட் செக்டர் கேவி வந்து எஸ்டாப்ளிஷ் வித் த சப்போர்ட் ஆஃப் த பப்ளிக் செக்டர் கம்பெனி ஆர் மேஜர் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். எக்ஸாம்பிள் வந்து ஸ்டீல் பிளான்ட்டு, பவர் பிளான்ட்டு, இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட். இந்த செக்டரில் உள்ள கேவி வந்து ப்ரொஜெக்ட் செக்டர் கேவி சொல்லுவாங்க. ஐஎச்எல் கேவினா என்னென்னா, ஐஎச்எல் கேவி செக்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் இன் சப்போர்ட் ஆஃப் த பப்ளிக் செக்டர் என்ஐடி, ஐஐடி, ஐஐஎம்எஸ், அதாவது எய்ம்ஸு, என்ஐடியில், ஐஐடியில் அந்த கேம்பஸ்குள்ளே கட்டப்பட்ட கேவி தான் ஐஎச்எல் கேவி. கேவியில் சிவில் செக்டர் கேவி, டிஃபென்ஸ் செக்டர் கேவின்னு சொல்லிட்டேன். இந்த ரெண்டில் வந்து 5 கேட்டகரி தான் வரும். ஆனால் ப்ரொஜெக்டர் செக்டர் கேவி, அப்புறம் ஐஎச்எல் கேவி இதில் 6 செக்டரில் வரும். இந்த ப்ரொஜெக்டர் செக்டர் கேவி, ஐஎச்எல் கேவி ஏன் 6 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரொஜெக்டுக்குள்ளே வேலை பார்க்குற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு கேட்டகரி 1ல் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சிவில் செக்டர் இல்லை டிஃபென்ஸ் செக்டரில் உள்ளவங்களுக்கு செகண்ட் கேட்டகரியில் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து 3ஆவதாக யாருக்கு போயிடுவாங்கன்னா, கேட்டகரி 3 யாருக்கு போகிறாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பப்ளிக் செக்டரில் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 3ஆவதாக போயிடும். 4ஆவதாக யாருக்கு வருவாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு பெர்மனன்ட் எம்ப்ளாய்க்கு போயிடும். 5ஆவது யாருக்கு வருவாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பிஎஸ்சியில் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு போயிடும். 6ஆவதாக தான் காமன் மேனாக எல்லா ப்ரைவேட் ஜாப்பில் உள்ளவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த ப்ரொஜெக்டும் ஐஎச்எல் கேவியும் இதுதான் இதில் மென்ஷன் பண்ணுது. வேறு எதுவுமே எங்கே மாற்றமும் இருக்காது. சிவில் செக்டர், இந்த டிஃபென்ஸ் செக்டரில் என்ன ஒற்றுமை என்றால், இதில் வந்து டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் பெர்மனன்ட் ஸ்டாஃப் இருக்காங்களா அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் கேட்டகரிலையும், அடுத்து கேட்டகரி 2க்கு வந்து பியூசியில் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும், அடுத்து வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பெர்மனன்ட் ஜாப்பில், அடுத்து வந்து பிஎஸ்சியில் ஒர்க் பண்ணுறவங்க, அடுத்து தான் வந்து நான் எம்ப்ளாய் யார் வேலை செய்யாமல் இருக்காங்க, ப்ரைவேட் செக்டரில் இருக்காங்களோ அவர்களுக்கு சீட்டு கிடைக்குது. இதே பாருங்க மக்களை, கிளியர் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இதில் கேட்டகரி 1ல் யார் யார் வருவீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பெர்மனன்ட் எம்ப்ளாய், சரிங்களா? டிஃபென்ஸ் செக்டர் பர்சனல், சரிங்களா? இதில் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸு, சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி எக்ஸட்ரா, சரிங்களா? இந்த மாதிரி ஃபோர்ஸில் உள்ளவங்க வருவாங்க. அடுத்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ரயில்வே, போஸ்ட் ஆஃபீஸு, இப்படி உள்ளவங்க பெர்மனன்ட் எம்ப்ளாய் இருக்காங்களா அவங்க ஃபுல்லாக வருவாங்க. ஓகே, 2வது கேட்டகரியில் பாருங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய், ஓகேங்களா? பப்ளிக் செக்டர் அண்டரு எய்ம்ஸு, என்ஐடி, ஐஐடி, ஐஏஎம்எஸ் இதில் வர்றவங்க. அப்புறம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குற டீச்சர்ஸு, அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்க. ஓகே, அடுத்து நேஷனலைஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, கேந்திர வித்யாலயா எம்ப்ளாய், இவங்க வந்து கேட்டகரி 2ல் வருவாங்க. அடுத்து கேட்டகரி 3ல் யார் வராங்க பாருங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பர்மனன்ட் எம்ப்ளாய் இருக்காங்களா அவர்கள், பிடபிள்யூடி யாருன்னா நம்ம கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறாங்களா அவர்கள், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, அப்புறம் வந்து போலீஸு, கோர்ட்டு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இது வரைக்கும், ஓகேங்களா? அடுத்து கேட்டகரி 4ல் யார் வராங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய், பப்ளிக் செக்டரில் யார் வரீங்களோ, ஹையர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி, அதாவது யூனிவர்சிட்டியில் டீச்சர்ஸு, அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே. அதே மாதிரி இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய பெரிய இன்ஸ்டியூட் இருக்கும் தமிழ்நாடு லெவலில். ஸோ அவங்களுக்கு இந்த சீட்டை கொடுக்குறாங்க. ஓகே, ஆங்கன்வாடி அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, பப்ளிக் செக்டர் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த கேட்டகரி 4ல் அப்ளை பண்ண வேண்டும். கேட்டகரி 5 எங்கே வரும், யாராக இருக்குன்னா, ப்ரைவேட் எம்ப்ளாயி, அன்எம்ப்ளாயி, பிஸ்னஸ் மேனு, ஃபார்மர், ஆல் அதர்ஸ், மற்ற எல்லாருமே யாருன்னா கேட்டகரி 5ல் தான் வருவீங்க. ஸோ அதனால தான் சொன்ன மக்கள், இந்த கேட்டகரி 5ல் வர்றவங்க தான் நீங்கள் ப்ரைவேட் எம்ப்ளாயி எல்லாருமே, சரிங்களா? இந்த இடத்த வந்து நீங்கள் பக்கா ஃபில் பண்ணி ஆக வேண்டும். இப்படி ஃபில் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா, மேலே ஆர்டி அப்ளை பண்ணியிருப்பீங்க, கீழே அப்ளை பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த காஸ்ட் கேட்டகரி கூட வராமல் போயிடும். ஸோ அதனால் சொல்கிறேன், ஸோ பக்கா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய கேட்டகரியை சூஸ் பண்ணுறது மஸ்ட். ஓகேங்க மக்களே, இந்த 5 கேட்டகரி சொல்லிட்டேன். 5 கேட்டகரி எங்கேன்னு தெரியுமா? டிஃபென்ஸ் செக்டரில் உள்ள கேவிக்கும், சிவில் செக்டரில் உள்ள கேவிக்கும் தான் 5 கேட்டகரி. இதே 6 கேட்டகரி யார் வருவாங்கன்னா, ஐஎச்எல் கேவியில் உள்ளவங்க வருவாங்க, இல்லைன்னா ப்ரொஜெக்ட் செக்டர் கேவியில் வருவாங்க. அவர்களுக்கு தான் ப்ரியாரிட்டி தனியாக கொடுக்கப்படும். அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்க, என்ஜியில், ஸ்டீல் பிளான்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டில் போயிடுவாங்க. ஸோ போன உடனே இந்த கேட்டகரி 1 பை 1 டவுன் ஆகிக்கிட்டே வரும். ஓகே மக்களே, இதுதான் வந்து இன்றைய தலைப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு மேக்ஸிமம் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவை பற்றி. ஏன்னா இதில் வந்து
ஏதாவது சந்தேகங்கள் வராதுன்னு நினைக்கிறவங்களுக்கு. ஏன்னா இந்த கேட்டகரியை சூஸ் பண்றது தெளிவா இருக்கணும். இன்கேஸ் நீங்க தப்பான கேட்டகரியை மட்டும் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். ஏன்னா தப்பான கேட்டகரிக்கான உங்களுக்கு சூட்டபுளான டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்காது. அந்த கண்டிஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகத்தான் செய்யும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்க இந்த விஷயத்த பார்த்துட்டு. அதே மாதிரி மக்களே, ஒரு அப்ளிகேஷனில் 3 ஸ்கூலை நீங்கள் சூஸ் பண்ணலாம், சரிங்களா? அதில் 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் ஆர்டினா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி நார்மலாகவும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதனால 3க்கு 3 ஸ்கூலை நீங்கள் சூஸ் பண்ணியே தீரணும், சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு சைடில் கிடைக்கிற மாதிரி சான்சஸ் உண்டு, சரிங்களா? நார்மலாக பண்ணுறவங்களுக்கு. மக்களே, உங்கள்கிட்ட இன்னொரு பெரிய ரெக்வஸ்ட் ஒன்று பண்ணிக்கிறேன். என்னென்னா, மக்களே, ரூரல் ஏரியாவில் எந்த கேவி இருக்கோ அந்த கேவிக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா புதிதாக தொடங்கப்பட்ட கேவி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேவிக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மக்களுடைய ரீச் அங்கே இல்லை அதிகமாக. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் உண்டு, சீட்டும் இருக்கும். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க மக்களே, நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்கூலில் அந்த கிளாஸுக்கு எத்தனை செக்ஷன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் செக்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்கூலை விட்டுறாதீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்கள் பண்ணுங்க. ஓகே மக்களே, நான் சொன்ன இந்த பதிவு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு ஏதேனும் டவுட்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆல்ரெடி என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், மெசேஜ் பண்ணுங்க. ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அமர்நாத். நன்றி, வணக்கம்.